உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகள் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் துணை முதலமைச்சர் ஐம் ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ அந்த கூட்டத்தில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜாவோட குற்றச்சாட்டு. உங்களுடைய பார்வை சபாநாயகர் இதை கேளுங்கிற சிறுபான்மை வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தில் அது கட்சி ஆரம்பிக்க சொன்ன அவங்க கட்சி ஹெச் ராஜாட்ட தான் கேட்கணும். நீங்க புஷி ஆனந்துக்கும் ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு ஹெச் ராஜாட்ட கேளுங்க. இப்ப அருண்ராஜ் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஐஆர்எஸ்ல இருந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு இப்ப இங்க இந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. அவரை யாரு ரிசைன் பண்ண சொன்னா, அவரு காலத்துல எங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு போனாங்க, யார் மூலமா போனாங்க, அவர் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க. நீங்க அத இப்ப நீங்க அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் அவங்க சொன்னாங்க 1000 கோடி ரூபாய் மாதம் வருஷம் சம்பாதிக்கிறவரு அந்த சம்பாத்தியத்தை விட்டுட்டு இங்க அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சந்தோஷம். 80 கோடி தானே இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கு. நீங்க 1000 கோடி வருமானம்னா 300 கோடி ரூபாய் கட்டிருக்கேன். அப்ப நீங்க மீதி பேலன்ஸ் கட்டுங்க, அல்லது உங்க வருமானத்தை கரெக்டா சொல்லுங்க. இதே வருமான வரித்துறை அவங்க வீட்டுக்கு போச்சு, விஜய் வீட்டுக்கு என்ன நடந்துன்னு சொல்லுங்க. என்ன நடந்துன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா நீங்க பத்திரிகையில சொல்லதை வச்சு என்ன சொல்றேன்னா, எப்படி இடியை வச்சு பெரிய கார்பரேட் கம்பெனி பெரிய கம்பெனிகளை மிரட்டி 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன கொடுத்திருக்காங்க, தேர்தல் நிதி 5 கோடி 10 கோடி கொடுத்திருக்காங்க. அதே போலதான் விஜய் அவர்களையும் ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணி மிரட்டி உருட்டி அவங்களுக்குள்ள இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் உள்துறை அமைச்சர்கிட்ட கடந்த வாரம் விஜய் அவர்களை கூட்டணிக்கு சேர்த்தீர்களா அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லணும், எங்க கட்சிக்கு எதிர்கருத்தோட இருக்காரு, நாங்க அவர்கிட்ட சேர மாட்டோம் அல்லது சேர்க்க மாட்டோம்னு சொல்லணும்ல. அவர் என்ன சொன்னாரு, பரிசீலிக்கப்படும், காலம் இருக்கு, நல்ல முடிவு வரும். அப்ப நீங்க இல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சு என்ன நீங்க ஏசுங்க, இந்த கட்சி ஆரம்பிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஓட்டு உங்களுக்கு வரட்டு, அதுக்காக அதை விட்டுருக்கதாட்டி பரவலா எல்லாரும் சொல்றாங்க. நீங்க அவர் ஒய்ஃபு இல்ல நாங்க சொல்லல, அவரை கட்சி ஆரம்பிக்க நாங்க சொல்லல. நாங்க அமித்ஷா நீங்க இல்ல புஷி ஆனந்தும் ஐயா உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களும் நெருங்கிய நட்பு. அது என்ன நட்புன்னு நீங்க தான் கேட்டு விசாரிச்சு சொல்லணும். ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய் கேட்கல, தவேக தலைவர், அவருக்கு மத்திய அரசு அந்த பதவி கொடுக்கு. எனக்கு தெரியல, அவருக்கு ஒரு பிளைட் கொடுத்து அங்க ஏர்போர்ட்ல நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12/12/24 அந்த தனி பிளைட்ல போயிருக்காங்க. அது யார் பிளைட்டு, வாடகா, சார்ட்டடா, என்ன நீங்க தானே விளக்கம் கேட்கணும். அப்ப நீங்களே ஏன்ட்ட கேட்டா நினைச்சுன்னா நான் தானே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ தம்பி கூட இருந்து நம்ம அந்த விஜய் கூட இருந்து இவ்வளவு தெரிஞ்சிருக்க, நீங்க தான் முடிவு சொல்லணும். நன்றி, வணக்கம்.